வெல்கம் டு சசிஸ் கிச்சன். வாங்க நேர்களே, இந்த சசிஸ் ஸ்டைலில் ரவை கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது 2 கப்பு ரவை, நல்லா ரோஸ்டட் ரவை தான், நாகா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அது எடுத்துருக்கோம். இப்போ எல்லாமே ரோஸ்டட் தான் வருது, இல்லைனா நீங்கள் நெய்யில் கூட வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பட்டாணி, வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, நெய், எண்ணெய் விட்டுக்கோங்க, நெய்யும் விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பட்டை, லவங்கம், ஏலக்காவை போட்டுக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து பிங்கிஷ் கலரில் வந்தால் போதுமானது, ரொம்ப இதாகணும்னு இருக்காது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து பீன்ஸு, கேரட் இல்லை பட்டாணி போட்டிருக்கேன். நீங்கள் எந்த காய் வேணால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பிங்கிஷ் கலரில் வந்தால் வதங்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. பச்சை வாடை போன பிறகு தக்காளி, நம்ம என்ன காய் வச்சுருக்கோமோ அதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதெல்லாம் கொஞ்சம் வெந்த உடனே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தக்காளி போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தயிர் விடுங்க. போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க மறக்காமல். இதில் வந்து மிளகாப்பொடி போட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து பச்சை மிளகாவோ காஞ்ச மிளகாவோ போட்டுக்கோங்க. நாங்கள் பச்சை மிளகாய் பெரும்பாலும் போட மாட்டோம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதை போட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. நான் பச்சை மிளகாய் போட்டதை காட்டலை. அப்புறம் ரவையை கொட்டி அந்த எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணி விட்டுக்கோங்க. 1 கப்புக்கு 2.5 கப்பு வைங்க. அப்போ 2 கப்புக்கு வந்து 5 கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பக்கத்தில். அப்புறம் அதை விட்டுட்டிங்கன்னா நல்லா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. புதினா இருந்தால் கூட போட்டுக்கோங்க, உங்களோட சாய்ஸ் தான். பிடிச்சிருந்தால் போடுங்க. அப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை விட்டுருங்க. 5 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா டம் போட்டு எடுத்திங்கன்னா சுவையான கிச்சடி ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம், மிளகா அப்படி வச்சு சாப்பிட்லாம், உங்களோட சாய்ஸாக வெறும்னு கூட சாப்பிட்லாம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்கும். இதை வந்து உங்கள் அன்பானவங்க கொடுத்து பரிமாறுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.